வணக்கம். என்னோட பேர் இளவரசன் கருணாநிதி. நான் சென்னை நகர்நல்லூரில் இருக்கேன். தஞ்சை மாவட்டம், அதாவது ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தினுடைய திருவாரூர் மாவட்டத்திலிருந்து சென்னை வந்த குடும்பத்தில் நாங்களும் ஒரு ஆள். சென்னை வந்தவங்க அத்தனை பேருமே ஒரு பிழைப்பு தேடி தான் வந்திருப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயமும் யாருக்கும் இருக்காது. அந்த மாதிரி வந்ததில் ஒரு 60 ஆண்டு காலமாக சென்னையில் இருந்து ஒரு நல்ல நிலைக்கு வந்த குடும்பத்தினுடைய ஒரு வாரிசா நான் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பகிர்ந்து விரும்புகிறேன். நம்ம ரவிக்குமார் சார் சொன்ன மாதிரி காலம் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால இந்த சமுதாயத்தினுடைய வளர்ச்சி என்பது ஒரே ஒரு விஷயத்தை ரொம்ப அடிப்படையாக கொண்டது. அது என்ன அப்படின்னா கல்வி மட்டும்தான். இங்க இந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய இந்த குளோபல் டிகேவி ஹெல்ப்லைன்ல இந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய ஆர்கனைசர்ஸை பத்தி ஒரு 4 பேர் மட்டும் நான் சொல்லிடுறேன். அருமை சகோதரர் திரு ரவிக்குமார் சுப்பையா, நானும் அவரு ஒன்னா ஒரே பள்ளிக்கூடத்தில் படிச்சிருக்கோம். ஒரு பெரிய டிசைன் இன்ஜினியர், மெக்கானிக்கல்ல பெரிய டிசைன் இன்ஜினியர். இன்னைக்கு அவர் அடிப்படை கல்விதான். அருமை சகோதரர் திரு அஜய் மஸ்கட்ல இருக்காங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும். அவரும் பேசிக்கலி ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட் தான். அடுத்ததா அண்ணன் திரு பொன்னி இருளப்பன் அவர்கள் ஒரு பன்னாட்டு நிறுவனத்துல HR மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு அடிப்படை காரணமும் கல்வி மட்டும்தான். அடுத்தது அருமை சகோதரர் திரு முருகன், எனக்கு தெரிஞ்ச அளவில் சொல்றேன். இவரும் டெல்டா மாவட்டத்தில் மயிலாடுதுறையிலிருந்து வந்தவர். இன்னைக்கு கிட்டத்தட்ட நிறைய மாணவர்களை கல்வி சார்ந்து அதனுடைய வேலை வாய்ப்பு சார்ந்து பயிற்சி கொடுத்துட்டு இருக்காரு. இந்த அளவுக்கு முன்னேறியதற்கு மிகப்பெரிய காரணமும் கல்வி மட்டும்தான். எனக்கு முன்னாடி பேசின அண்ணன் துரையரசன் சொன்னாங்க, நான் சிபிசிஐல டிஜிஎம்மா இருந்தேன்னு சொல்லிட்டு. அந்த சிபிசிஐல டிஜிஎம்மா இருந்ததுக்கான அடிப்படை காரணமே கல்விதான்றது உங்களுக்கு எல்லாருமே நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆக இந்த சமூகத்தினுடைய வளர்ச்சி, இந்த சமூகத்தினுடைய நாம் ஆள வேண்டும் என்ற எண்ணம் நிச்சயமா ஈடேறணும்னா அதற்கு நாம நல்லா படிக்கணும், அது சார்ந்து நல்ல வேலை வாய்ப்புல இருக்கணும். பொருளாதாரத்தை நம்ம உருவாக்கிட்ட பிறகுதான் இந்த நிலையை எப்பயாவது நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். முடியாத ஒண்ணுமே கிடையாது. ஆட்சியாளராக மாறுறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம். ஆனா அதுக்கு அடிப்படையா இருக்கக்கூடிய சில விஷயங்களை நாமளே கட்டுக்கோப்பா நின்று செயல்படுத்திட்டு இந்த சமுதாயம் சென்னையில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்வதற்கு அடிப்படையிலே இந்த குளோபல் டிகேவி ஹெல்ப்லைன் பெரும் உதவி செய்து வருகிறது. அதன் அடிப்படையிலே என்னுடைய அண்ணன் அவர்கள் ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனையுடைய தலைமை மருத்துவராக இருக்கார். இப்போ அந்த வகையில நீங்க யார் வேணாலும் மருத்துவம் சார்ந்து, கல்வி சார்ந்து, வேலை வாய்ப்பு சார்ந்து எந்த உதவி கேட்டாலும் செய்ய தயாரா இருக்கும். திரு முருகன் அவர்களோடு இணைந்து சென்னையில் இருக்கக்கூடிய மாணவ மாணவியர் வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு நிச்சயமா உதவி செய்வோம். அதுக்கு நீங்க எல்லா சங்கங்களும் உறுதுணையா நிக்கணும்னு கேட்டுக்கிட்டு ஒரே ஒரு நிமிஷத்தோட முடிக்கிறேன். இந்த மாதிரியான விஷயத்தை நிறைய பேர்கிட்ட பேசினேன் கடந்த 10-15 ஆண்டுகளா. ஒரே ஒருத்தர், அவர் சரியா ரொம்ப படிச்சிருக்காங்கன்னு கூட தெரியாது, ஆனா இந்த விஷயத்தை கவனத்தில் எடுத்துக்கிட்டு தென்காசியை சேர்ந்த ஜான் பாண்டியன் என்ற ஒருவர் இந்த நிகழ்ச்சியோட ஒருங்கிணைப்பாளர் அவரும் இருக்கார். ரொம்ப சாதாரணமா 5 பேரை என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டாரு. இந்த 5 பேரும் இன்னைக்கு 35,000 சம்பளத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு ஜான் பாண்டியனால ஒரு 5 நபர்களை அடையாளம் காணும் முடியும் போது இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேர் சேர்ந்தா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம் சமுதாய சொந்தங்கள் எல்லாரையுமே நல்ல நிலைக்கு கொண்டு வந்துடலாம். நம்மளுடைய முன்னேற்றத்தை வார்த்தைகளால் நிரப்பாமல் வாழ்வியல் மூலமாக செய்து காட்டுவோம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். ஒரு சின்ன குறிப்பு மட்டும் சொல்லிடுறோம். சேஃப்டி இன்ஜினியர் இல்லாத கம்பெனிகளும் இருக்க முடியாது, பெரிய பெரிய மால்ஸும் இருக்க முடியாது. சேஃப்டி இன்ஜினியர் ரெக்யூர்மெண்ட் அவ்வளோ இருக்கு குளோபலாக. அதற்கான ட்ரைனிங் கொடுத்து வேலையை ஏற்படுத்தி கொடுக்குறார் இளவரசன் சார் அவர்கள். அதை பயன்படுத்திக்கோங்க. அவரை பலர் பயன்படுத்துகிறாங்க, நாம் பயன்படுத்த மாட்டது எனக்கு பெரிய கேள்விக்குறி. இது இப்போ மீட்டிங் முடிஞ்ச உடனே அவர் தனியாக சந்திச்சுக்கோங்க. இப்போது நம்ம ஹலோ வணக்கம். ஆக்சுவலாக எனக்கு சொந்த ஒரு என்ன நேம் சுரேஷ் பாபு, தலைமைச் செயலகத்தில் செக்ஷன் ஆஃபீஸராக இருக்கிறேன். இந்த டெல்டா மக்களை எத்தனை பேர் எனக்கு ஒரு சமுதாய மீட்டிங்கில் பார்க்குறது ரொம்ப மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அவங்க சீக்கிரத்தில் அந்த சமுதாய மீட்டிங்க்கு அந்த சட்டத்தில் வர்றதில்லை. எஸ்பெஷலி அந்த திருவாரூர் நாகப்பட்டினம் ஏரியாக்காரங்க, அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஆக்சுவலாக நான் அந்த ஏரியாவில் போயிட்டு கொஞ்சம் அந்த அரசு வேலைக்கு சம்மந்தமாக கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன்.
அப்போ நான் கிராமங்களுக்கு, அதிகமான கிராமங்களுக்கு, 100 கணக்கான கிராமங்களுக்கு நான் போயிருக்கிறேன். ஒன்று சொல்றேங்க சொந்தங்களே, தென் மாவட்டங்களை விட அதிகமான சமுதாயம் அங்கதான் இருக்கு எண்ணிக்கையில. கொத்து கொத்தா இருக்கிற கிராமங்கள் நம்ம ஏரியாவிலேயாவது ஒரு 3 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர் தாங்க ஒரு கிராமம் வரும். ஒரு 10 வயல் தாண்ட அடுத்த கிராமம் இருக்குங்க. 300 கிராமம் கோட்டூர் ஒன்றியத்தில் மட்டும் இருக்குங்க. திருவாரூர் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த்தே அங்கதாங்க இருக்கு. நம்ம சமுதாயத்துல 3ல் 1 பங்கு அங்க இருக்குங்க. தேவேந்திர குல வேளாண் சமுதாயத்தோட 3ல் 1 பங்கு டெல்டால தாங்க இருக்கு. அங்க போய் பாருங்க. ஆனா ஒரு கொடி கூட பறக்காது, சிவப்பு பச்சை கொடி. அது அந்த 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 மண்ணோட இது நம்ம அதை சொல்ல வேண்டாம். என்ன அப்படின்னா அங்க போய் பார்த்ததுக்கு அப்புறம் தெரியுது படிப்பறிவு நல்லா இருக்குங்க. கிராமங்கள்ல வந்து படிப்பெல்லாம் அருமையா இருக்கு. படிப்பு நல்லா படிக்க வைக்கிறாங்க. அந்த காலகட்டங்கள்ல மக்கள் வந்து கல்வியை வந்து நல்லா உள்வாங்கிக்கிட்டு, ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா 1/2 ஏக்கர் நிலம் இருக்கு, அதை அடகு வச்சு கூட படிக்க வைக்கிறாங்க. ஆச்சரியமா இருக்கு எனக்கு. இவ்வளவு 2 ஆணும் பெண்ணும் எப்படியாவது குழந்தைகளை படிக்க வச்சு அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்க படிக்கிற படிப்பு வந்து எப்படி இருக்கு அப்படின்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸா இருக்கு. 2 குழந்தைகளை வச்சிருக்கிறாங்க, படிக்கிறாங்க, எம்ஃபில் படிக்கிறாங்க. அது வந்து இன்னைக்கு காலகட்டங்களில் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிச்சா அவ்வளவா ஒரு வேலை கிடையாது இன்னைக்கு காலகட்டங்களில். அதனால என்ன அங்க வந்து ஒரு இது நடக்குன்னா, அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் நடக்குது. அதிகமான டீச்சர்ஸ்க்கு அதிகமாக படிக்கிறாங்க. பிஎட் எந்த வீட்டுக்கு போனாலும் ஒரு ஊருக்கு போனீங்கன்னா 20 பிஎட் அப்படி படிக்கிறாங்க. நீங்க வந்து இந்த உறவுகள் வந்து ஒரு அடுத்தால ஒரு ஒரு கேரியர் கவுன்சிலிங் நடத்தலாம்னு ஒரு ஐடியா இருக்கு எனக்கு அந்த ஏரியாவில். அது இந்த தஞ்சாவூர் உறவுகள்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். ஏன்னா வந்து இந்த இதை விட ஆக்சுவலாக வந்து நம்ம சார் இளவரசன் சார் சொன்ன மாதிரி அவர் அப்போ போடுவார், ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படித்தாங்கன்னா சீக்கிரம் வேலை கிடைக்கும். அதாவது ஏதோ ஒரு ஐடி படித்தா கூட பரவாயில்ல. நீங்கள் சென்னையில் வந்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் ஒரு 18,000 20,000 சம்பளம் கிடைக்கும். ஒரு டிப்ளமோ நர்சிங் 1 இயர் கோர்ஸ் படித்தா கூட நீங்கள் 20,000 ரூபா சேலரி கிடைக்கி, வித் அக்கமடேஷனோட கிடைக்கி. நீ ப்ரைவேட்டாக வந்து அவங்க நர்சிங் பண்ணால் கூட ஒரு நாளைக்கு 1000 ரூபா கிடைக்கும். ஆனால் அந்த மக்களுக்கு வந்து அந்த பணத்தை எப்படி சம்பாதிக்கிறதுக்கான வழி இல்லாமல் தான் டெல்டாவில் இன்னும் பார்த்தீங்கன்னா நீங்கள் தென் மாவட்டங்கள் திருநெல்வேலி தூத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு குடிசை கூட கிடையாது. தென் மாவட்டங்கள் அவங்களுக்கே தெரியும். ஆனால் டெல்டாவில் பார்த்தீங்கன்னா கிராமப்புறத்தில் பார்த்தீங்கன்னா அதிகமான குடிசைகள் கொண்ட மாவட்டங்களாக இருக்குது. இல்லை நம்ம கிராமங்கள் தான் இருக்குது. ஒரு ஊரில் கூட சில கிராமங்கள்லாம் போனீங்கன்னா 100க்கு 100 குடிசைங்க அந்த கிராமங்கள்ல. எனக்கு ஆச்சரியமா இருக்கும், ஏங்க இத்தனை ஊர் குழுமையா இருக்குன்னா ஆனா படிப்பு அதிகமா இருக்கு. அப்ப நம்ம வந்து இந்த ஹெல்ப்லைன் இதேமாரி நம்ம உறவுகள்லாம் இது ஒரு கான்டாக்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நெட்வொர்க் வந்து டெல்டாலையும் கொண்டு போகணுங்க. இப்போ வந்து இந்த தஞ்சாவூர் உறவுகள்லாம் வந்து இருக்காங்க. நீங்க வந்து நான் வந்து நீங்க அங்க ஒர்க் பண்ணணும். அதாவது வெளியே வந்து ஒர்க் பண்றதை விட உள்ள ஒர்க் பண்ணா தான் சில வேலைகள்லாம் நடக்கும். அதை எங்களை மாதிரி ஆளுங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. தொடர்புல இருப்போம். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். இப்போ